ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி கிரகங்களுடைய அமைப்பு மாறுது. இதனால் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையில் என்னென்ன விதமான நற்பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி பெருமாளுக்கு போற்றி, திருப்பதி பெருமாளுக்கு போற்றி, திருப்பதி பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களின் குணம் பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை, மற்றவர்களை மதித்தல், உயர்ந்த சிந்தனை போன்ற நற்குணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். சுதந்திரமான போக்கு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. ஆனால் தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்றார் போல் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக தான் கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அது எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அவ்வளோ பிடிக்காது. ஆனால் மற்றவங்களுக்கு இவங்க நிறையவே அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் இவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மற்ற சமூகத்தாரையும் சகோதரர் மற்றும் சகோதரி போல பாவிப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது அக்கறை அதிகளவு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ஏழைகள், ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இவங்க காட்டுவாங்க. மற்ற மதத்தினரோடு ஒற்றுமையாக பழகக்கூடிய ஒரு நபர்களாகவும் கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. மேலும் மற்றவர்களையும் தன்னை போலவே நேசிப்பாங்க. அமைதி, உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நவீன உலகத்திற்கு ஏற்ப தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காகவே இருக்கும். மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவங்க, தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவங்க, எளியவங்க, எளிய போராளிகள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஒற்றுமைக்கு பாடுபடுவாங்க. ஒவ்வொரு குடிமகனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கும்பராசி என்பவர்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பேராசையும் சோம்பேறித்தனமும் கும்பராசிக்காரர்களின் முக்கிய பிரச்சனையாக இருக்கும். நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி எண்ணி இவங்க வருந்தி கொண்டே இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் கூட மனம் உடைந்து போவாங்க. பயணம் செய்வது அப்படிங்கிறதே இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனாலும் எந்த பயணமும் நன்மையில் முடியாது. இதனாலேயே பண நஷ்டமும் நேர விரையுமே உங்களுக்கு மிஞ்சக்கூடுங்க. மேலும் தனது லட்சியம் நிறைவேற எந்த விதமான நடவடிக்கைகளும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்வாங்க. தனது சுதந்திரத்திலோ நடவடிக்கையிலோ வேறு யாரும் தலையிட அனுமதிக்கவே மாட்டாங்க. துர்குணங்களில் இருந்து விடுபட சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க விரதம் இருக்கலாம், அல்லது ஏகாதசி பிரதோஷ நாட்களில் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 மற்றும் 8 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்கும். 4 கூட்டு எண், அதாவது 4, 13, 22, 31, 40, 58, 67 மற்றும் 8 கூட்டு எண்களான 8, 17, 26, 35, 44, 53, 62, 71, 80 ஆகியவையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்க போகுது. மேலும் இதை தவிர 5, 6 எண்களும் சுபமே. 3, 7 எண்கள் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1, 2, 9 ஆகியவை அசுபம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கும்பராசி என்பவர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் கும்பராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுடைய
நண்பர்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 5/2/2025 அன்று அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ராசிக்கு மாறியிருக்காரு. மேலும் 11/2/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. மேலும் 12/2/2025 அன்று அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் ராசிக்கு மாறியிருக்காரு. மேலும் 21/2/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 26/2/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன் எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இலகிய மனம் படைத்தவங்களாக இருப்பீங்க, பொறுமையும் நிதானமும் உடையவங்களாக இருப்பீங்க. மேலும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும், எதிர்பாலினத்தாரால் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால் சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய நேரிடும், பணவரத்து கூடும், வீண் அலைச்சல், திடீர் கோபம் உண்டாகும். மேலும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும், மதிப்பும் அந்தஸ்தும் உயரச் செய்யும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் தீரும், போட்டிகள் குறையும், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய நிலைகள் உண்டாகும். மேலும் வாக்கு வன்மையால் உங்களுக்கு நன்மை மட்டுமே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையிலிருந்து வந்த இடைவேளைகள் குறைய போகுது. மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை நீங்கள் அடைவீங்க. மேலும் நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படக்கூடும், அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகும். காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வரைக்குமே இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே நீங்க போகுது. பழைய பாக்கிகள் வசூலாகும். சக கலைஞர்கள் மூலமாக நன்மை கிடைக்கும். சாமர்த்தியத்தனமான பேச்சின் மூலமாக நன்மதிப்பையும் நீங்கள் அடைவீங்க. மேலும் நேர்மையாகவும் சிறப்பாகவும் பணிகளை செய்து பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பணவரத்து அதிகரிக்கும். தடைகள் நீங்கி முன்னேற்றம் பிறக்கும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பாங்க. பாடங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டிய நிலை வரும். உறவினர்களிடம் பழகும் போது கவனம் ரொம்ப தேவை. மேலும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். எதிலுமே மன தைரியம் உண்டாகும். முழு கவனத்தோடு செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவோடு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. மேலும் மன அமைதி, குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். மேலும் போராட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். உங்களது செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை அன்று வெண்ணெய் சாற்றி வழிபட மன தைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 15, 16, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 9, 10 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நம்ம மார்ச் மாதம் 6ஆம் தேதி கிரக நிலைகளோட அமைப்பின்படி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.